இந்த படத்த பார்த்து முடிச்ச உடனே எனக்கு ஒரு அன்பிளசன்ட்டான ஃபீலிங் தான் வந்துச்சு. எந்த ஒரு பிளாட்டும், ஸ்ட்ரக்சருமே இல்லாம, எந்த ஒரு கன்க்ளூஷனும் சொல்லாம, தெளிவே இல்லாத ஒரு நான் லீனியரான ஒரு ஃப்ராக்மென்டட் டோன்ல தான் எடுத்து வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எதுக்கு ஸ்டோரி ஸ்ட்ரக்சர்? இந்த படமே ஒரு பொண்ணோட பிரச்சனைய சொல்லக்கூடியது. அதுலேருந்து வரக்கூடிய உணர்வுகள், அது மேலும் அவளோட குணங்கள எப்படி ஒரு ஒரு படிநிலையா மாத்துதுன்னு சொல்லி, எந்த ஒரு ட்ராமாவும் கேரக்டர் ஆர்க் இல்லாம, ராவாவும் உண்மையாவும் எடுத்திருப்பாங்க. இந்த காலத்தில் கல்யாணமானவங்களோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பார்த்துட்டு தான் வரோம். பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் மனசை புரிஞ்சு வாழணும். உடல் ரீதியாகவும் தான். அது எதுவுமே இது 2 பேருக்குள்ளே இல்லை. சொல்லப்போனால் அருவருப்பான சூழ்நிலை தான் இருக்காங்க. உமாவும் இல்லற வாழ்க்கையில் தன்னை புகுத்திக்க சமையல் மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இருக்கா. திரும்ப திரும்ப அதே வேலையை செய்கிறது, எந்த ஒரு சுதந்திரமும் தராமல் அவங்களுக்காக தான் செய்கிறோமேன்னு எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் எமோஷனல் சப்போர்ட்டும் தராமல் அடிமை வாழ்க்கை வாழ்கிறதுல இஷ்டம் இல்லை. ஒரு கட்டத்தில் அது முடியாதுன்னு உணர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. ஒரு எஸ்கேப் மெக்கானிசமாக அவங்க கல்யாண வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதனால் அவளுக்கு கோவமும் ஆத்திரமும் தான் அதிகமாகுது. சைனிங் படத்தில் நமக்கு ஆரம்பத்தில் நல்லா இருந்த ஜாக் நிக்கல்சன் கேரக்டர் அந்த ஹோட்டலில் இருந்து இருந்து அவன் மைண்டை லூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு கோவமும் ஆத்திரமும் தான் பீச்சிட்டு வருது. இதை அவள் வார்த்தைகளால் சொல்ல முடியல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் இவளை ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. ஒரு குடும்ப பொண்ணாக இருக்க தெரியல. அவளுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு குடும்பத்தில் நடக்கிறதான்னு நார்மலாக விட்டுறாங்க. இந்த படம் இங்கேருந்து தான் டோனல் ஷிஃப்ட் ஆகுது. பாடி ஹாரர் அண்ட் சரியலிஸ்டிக்காக மாறுது. ஒரு பித்த நிலைக்கு போகுது. வீட்டோட ஜன்னல்ல இருந்து தான் வெளிச்சமே வருது. ரொம்ப டார்க்காக, கேரக்டர் கூட நமக்கு கிளியராக தெரியாத அளவுக்கு தான் லைட்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நிலைமை பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மோஸ்ட் ஆஃப் த அவுட்டோர் ஷாட்ஸ் எல்லாம் வைடு ஆங்கிளில் ஸ்டாட்டிக்காக தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விதமான அப்சர்ட் ஹியூமரை நமக்கு அது மூலமாக தெரியப்படுத்திட்டே வராங்க. இதில் பறவைகளை காட்டுறதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று, அதால் எந்த வேலையும் செய்யாமல் அதால் பறக்க முடியும், அது இஷ்டம் போல். 2வது, பறவைகள் இவளை ஜஸ்ட்டு வாட்ச் தான் பண்ணுது, ஆனால் எந்த ஒரு உதவியும் சப்போர்ட்டும் பண்ணல. அது ஒரு ஆத்திரத்தை கிளப்புது. எப்படி சுற்றி இருக்கிறவங்க அவளை ஜஸ்ட்டு பார்க்க தான் செய்கிறாங்க, எந்த ஒரு சப்போர்ட்டும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த பறவைகளுமே இருக்குது. ஒரு டார்க் ஹியூமர், பாடி ஹாரர் கலந்த ஒரு படம் எந்த ஒரு ஜான்ராவிலையும் புகுத்த முடியாது. இந்த குடும்ப சூழலில் இருக்கிற பெண்கள் மீள முடியாமல் அதே சைக்கிளில் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்கன்னு நமக்கு சொல்கிறதுக்கு தான் தெளிவில்லாத கிளைமேக்ஸை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.